காலபுருஷ தத்துவத்தில் 12 லக்னம். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா மண்டலத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நெருப்புக்குரியது மேஷராசி. மேஷராசியில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான், அதுக்கப்புறம் பரணி, அப்புறம் கார்த்திகை. இவங்க வந்து முதல்ல வந்து 4 பாதம், அதுக்கப்புறம் பரணி 4 பாதம், கடைசி அப்புறம் வந்து கார்த்திகை வந்து ஒரு பாதம் இந்த மேஷராசியில் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்குரியவங்க வந்து எப்போவுமே வந்து வேகமாக செயல்படணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய செயலெல்லாம் வேகமாக நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான ஆள். ஆனால் வந்து தாய் வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே வந்து இவங்களுக்கு தாயால் இவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா இவங்களோட செயல் எல்லாமே வந்து அவங்க தாயை வச்சு நல்ல செயல்படுத்திக்கலாம், வெற்றி பெற வச்சுக்கலாம் நிறைய விஷயம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தாய் வந்து ஓகே நல்ல ஒரு இதில் இருப்பாங்க. தந்தையை பார்த்திங்கன்னா இவங்க வந்து தந்தைக்கெல்லாம் அவ்வளோ அந்யோன்யப்பட மாட்டாங்க. அதே மாதிரி மேஷராசிக்குரியவங்க வந்து சகோதரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ரொம்ப டிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க இவங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் இவங்களுக்கு வந்து யார் லக்கின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் மேஷராசியில் கேது பகவான் இருக்காருங்க இல்லையா. ஃபஸ்ட்டு அஸ்வினி பாதத்தில் இருக்கிறவங்க வந்து 2வது பரணியில் இருக்கிறாங்க பாருங்கள். பரணி வந்து இவங்களுக்கு ரொம்ப லக்கி. அதே மாதிரி அது சுக்கிரனோட ராசி. அதனால் இவங்க வந்து ஏதாச்சும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து எதனா காரியத்தை ஈஸியாக செயல்படுத்திக்கணும்னு நினச்சிக்கினீங்கன்னா அவங்க வந்து கூட வந்து நீங்கள் பரணி நட்சத்திரக்காரங்களை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அவங்கள நீங்கள் வச்சுக்கும் போது, அவங்க கூட நீங்கள் பழகும்போது, அவங்க கூட நீங்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக அது வந்து உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா அவங்க வந்து உங்களுடைய 2வது ராசியாக இருக்கும்போது உங்களுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பக்கபலமாகவும் ஒரு தைரியத்தை கொடுக்கறதாகவும் இருக்கும். அதே மாதிரி அது போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரணி நட்சத்திரம் இருக்கிறவங்க வந்து அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறவங்கள நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய லக்கியாக உங்களோட அது மாதிரி இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தில் நல்லதாகவே அமையும். ஏன்னா அது மாதிரி 2வது ராசிக்குரியவங்கள் எப்போவுமே வந்து இப்போ மேஷராசிலேயே வந்து 3 பாதங்கள் இருக்குது இல்லைங்களா. அப்போ வந்து அஸ்வினியில் இருக்கிறவங்க வந்து 2வது நீங்கள் பரணி நட்சத்திரங்களும் ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. இது மாதிரி அவங்க வந்து எவ்வளோ உங்களுக்குள்ள டீப்பாக நீங்கள் பழகும் போது நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிடலாம். ஆனால் அவங்க சொல்கிறது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாக தான் அமையும். அதே மாதிரி பரணியில் இருக்கிறவங்க நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கலாம். அதுபோல் நீங்கள் வந்து மேஷராசியில் இருக்கிறவங்க வந்து நிறைய விஷயம் வந்து லக்கியாக நடக்கணும் அப்படின்னா அவங்க வந்து 2வது லக்னத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா. 2வது லக்னத்தில் ரிஷபராசி, அதாவது ரிஷபராசி ஆக்டிவேட் பண்ணணும். அவங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா அது வந்து நிலராசியாக இருக்கும்போது இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னா கூட நீங்கள் ஒரு மண் சம்மந்தமான என்ன பார்த்தீங்களா, அரிசி எதுவுமே மண்ணில் இருந்து விளையிறதா இருக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் அரிசி அது மாதிரி தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு போகும்போது குங்குமம், மஞ்சள் இது மாதிரி நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஈஸியாக உங்களோட கோரிக்கை வந்து ஈஸியாக நிறைவேறும். ஏன்னா வந்து அது உங்களோட 2வது பாவத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், 2வது லக்கணத்தை. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய எல்லா செயலும் வந்து வெற்றியாக அமையும். இது வந்து சின்ன ஹிண்ட் தான். உங்களுக்கு இதோட நிறைய பெரிய விஷயத்த நிறைய உங்களுடைய டவுட் எதனா இருந்தாலும் உங்களுடைய ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களோட தெளிவான விளக்கத்தை நான் தரேன். இதே மாதிரி ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தகப்பன் வந்து தகையாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒற்றுதலாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ரிஷபராசிக்கு வந்து ஒரு கிருஷ்ணரோட ராசி ரோகிணி நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து உடைப்படாத நட்சத்திரமாக ரோகிணி இருக்கிறதொட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அது முழுமையான நட்சத்திரம். இப்போ மேஷத்தில் பார்த்தீங்கன்னா பரணி வந்து முழுமையான நட்சத்திரம் சுக்கிரனோடது. இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம். சந்திரன்னா மனோகாரகன். இவங்க வந்து
ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனத்தை வந்து எப்போவுமே வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்களால முடியுதோ முடியலையோ அவங்கள வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிவாங்க. தெரியும் போது அவங்களுக்கு வந்து திருஷ்டி படுறதுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா வந்து அவங்களுக்கு எவ்வளோ பாரம் இருந்தாலும் அவங்க அதை பற்றி பொருட்படுத்தாமல் அவங்களோட சுற்றி இருக்கிறவங்கள நலனை தான் முக்கியமாக நினைப்பாங்க. அவங்களுக்கு தாய் தகப்பனாக இருக்கட்டும், இந்த சகோதரத்துவமாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து அவங்க வந்து கண்ணுக்குள்ளே வச்சுப்பாங்க. அவங்க செய்கிறாங்க செய்யலைன்றது அதை அடுத்த பட்சமாக நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே செய்யணும்னு நினைப்பாங்க. தாய் தகப்பன்னு இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய சர்க்கிள், அவங்க கூட பழகிறவங்க எல்லாரையுமே வந்து அவங்க வந்து நல்லா முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ராசி வந்து ரிஷபராசி. ஆனால் அவங்கள எல்லாரும் அப்படி முன்னேற விட மாட்டாங்க. மோஸ்ட்லி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேற்றம் வந்து அவங்க கையில் மட்டும்தான். ஆனால் இவங்க கையில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களோட முன்னேற்றத்தை இவங்க எடுத்துப்பாங்க. இப்போ கிருஷ்ணர் எப்படி அவர் கீழே போய் சரணாகதி அடைகிறவங்களை எல்லாரையுமே வந்து அவர் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைப்பார். ஆனால் அவருக்கு வந்து கெட்ட பேர் தான் கிடைக்கும். அது மாதிரி ரிஷபராசியில் இருக்கிறவங்க வந்து முக்கியமாக 3 பாதங்களையும் எடுத்துக்கலாம். நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு எனக்கு இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திரனுக்கு ரொம்ப விருப்பமான நட்சத்திரம். மனைவியே 27 மனைவிகளை ரோகிணி நட்சத்திரத்தை தான் ரொம்ப அதிகமாக விரும்பினாராம். அதனாலே அவர் வந்து பாதி நாள் தேய்பிரையாகவும் பாதி நாள் வளர்ப்பிரையாகவும் சாபம் பெற்றிருக்காரு. இதில் இருந்து அவங்க வந்து ரொம்ப மனசை வந்து ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவங்க வந்து ரோகிணி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா அவங்க மனசை யாரும் புரிஞ்சுக்கிறதா இல்லைனாலும் அடுத்தவங்க மனசை புரிஞ்சு அவங்க நடப்பாங்க. அதனாலே அவங்களுக்கு வந்து மன தைரியம் இருக்கும். ஆனால் வந்து சீக்கிரம் மனதை வந்து காயப்படும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய மனதையும் புரிஞ்சு நடக்கக்கூடிய ராசின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த ரிஷப ராசியில் வந்து ரோகிணி நட்சத்திரத்தை சொல்லலாம். கார்த்திகை நட்சத்திரத்தும் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து கோபம் அதிகமானவங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் பாதி இருக்காங்க, ஒரு முதல் பாதம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதனுடைய வலிமையும் கொஞ்சம் இருக்கும் இதில். அதனால் அவங்க வந்து சட்டுன்னு கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மிருகசிரீஷமும் இருக்காங்க. மிருகசிரீஷம் பார்த்திங்கன்னா தாய் வந்து செய்வாங்க இவங்களுக்கு கொஞ்சம். ஆனால் இவங்க தாயை வந்து ஒரு எல்லாத்தையும் கோவமாக தான், தாய்கிட்ட இவங்க கோவமாக தான் நடந்துப்பாங்க. அது மாதிரி ஒரு லக்கணத்தில் இருக்கிற 3 பாதங்களில் இருக்கிறதே வந்துட்டு ஒன்று மாறுபடும். அவங்களோட குணாதிசயம், அவங்களுடைய பாவகம். இப்போ இவங்களோட இதுலேயே வந்து 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12 இந்த 3த்தையும் பார்க்கணும். இந்த 3ம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவகம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நேர்முகமாக இருக்காமல் நேர்முகமாக தெரிஞ்சிடும். இவங்க என்ன விஷயன்றது தெரிஞ்சிடும். 8ஆம் பாவம் பார்த்திங்கன்னா மறைமுகமான எதிரியாக சொல்லலாம். இப்போ 12ஆம் பாவம் பார்த்திங்கன்னா விரயஸ்தானம், அப்படி அயல்நாடு, இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 2ஆம் பாவம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வருமானம், அது மாதிரி சொல்லலாம். இவங்களோட 3ஆம் பாவத்தை வச்சுட்டு இவங்களோட முயற்சி எப்படி இருக்குது, இவங்க கீர்த்தி, அதை பற்றி சொல்லலாம். இவங்களோட 4ஆம் பாவத்தை பார்த்துட்டு 4ஆம் பாவத்தில் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒரு பாவகத்திலையும் எந்த கிரகங்கள் இருக்கிறாங்க, அந்த கிரகங்கள் தான் வந்து ஒரு ஆட்சி செய்யும். காலபுருஷ தத்துவத்தில் ஒரு ஆட்சி செஞ்சாலும் கிரகங்கள் ஒரு ஆட்சி செய்வாங்க. அந்த நின்ற இடத்துல இருந்து அவங்க ஆட்சி செய்வாங்க. அதை வச்சு நல்ல தெளிவான சொல்லலாம். ஜோதிடத்தில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா அவங்களுடைய லக்னம், அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு ஈஸியாக அவங்களுடைய வருங்காலத்தை பற்றி சொல்லலாம். இப்போ எப்படி நடக்குது, இப்போ இவங்களுடைய தொழில் எப்படி நடக்கும் அப்படின்றது எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். இப்போ 4ஆம் பாவம் அவங்க தாய் பற்றி சொல்லலாம். அவங்களுடைய வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் எப்படி சேரும், அவங்களுக்கு எந்த விதத்தில் அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்து வழிபடுத்துகிறாங்க, அவங்க எங்கே பார்க்குறாங்க, எந்த கிரகம் இவங்களை பார்க்குறது, இதை வச்சு நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம். இப்போ 5ஆம் பாகம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க மனசு, அவங்க என்ன சொல்கிறது, பூர்வ புண்ணியம், அவங்களுடைய கடவுள் குலதெய்வத்தை பற்றி சொல்லலாம். அவங்களுடைய குழந்தைகள் பற்றி சொல்லலாம். அவங்க குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்றது இவங்களோடது வச்சு இவங்க குழந்தைகளோட சொல்லலாம், இவங்கள அம்மாவோடது சொல்லலாம், இவங்க அப்பாவோடதை சொல்லலாம், இவங்களுடைய நண்பர்களை பற்றி, அப்புறம் சகோதரிகளை சொல்லலாம். எல்லா பாவகமும் இவங்களோட தொழில் கூட்டாளிகள் எப்படி இருப்பாங்க, இவங்க கூட்டு தொழில் செய்யலாமா இல்லை செய்யக்கூடாதா, அப்புறம் வந்து இவங்களுடைய பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குது, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, அந்த அதிபதிகள் எங்கே இருக்காங்க, அப்புறம் 10ஆம் பாவம் அவங்க தொழில் எப்படி இருக்கு, அவங்க தொழில் வந்து சிறக்கணும்னா
சொல்லணும்னா அந்த பாவகத்துக்குள்ளக்குரியவங்க எங்கே இருக்காங்க, எங்கே பார்வையிட்டு இருக்காங்க, இவங்களை யார் பார்க்குறாங்க, அதை வச்சு சொல்லலாம். 12ஆம் பாவம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆசை, இவங்க நிறைவேறக்கூடிய ஒரு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இப்போ நான் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், ஒரு பெரிய தொழிலில் பெரிய ஆளாகணும், இவ்வளோ நிறைய விஷயம் ஆசைகள் இருக்கும் இல்லையா? அந்த ஆசையை எப்படி நிறைவேற்றிக்கிறது, அந்த அந்த 11ஆம் பாவகத்தில் யார் இருக்காங்க, அவங்க அந்த அந்த காலபுருஷ தத்துவத்தில் இருக்கிறத வச்சும் கனெக்ட் பண்ணணும், இந்த வச்சும் நம்ம சொல்லலாம். இப்போ 12ஆம் பாவம் தான் விரயம், வெளிநாட்டுக்கு இவங்க போகிற யோகம் இருக்கா, இல்லை இவங்களுக்கு வெளிநாட்டு மூலயமா இவங்களோட ப்ராஃபிட் இருக்கா, நிறைய விஷயம் சொல்லலாம். இது மாதிரி ஒரு 12 பாவகம் ஒருத்தவங்கள அதாவது ஒரு கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்தை இருக்கிறவங்கள 12 நட்சத்திரம் எங்கெங்கே இருக்காங்க, அதை வச்சு அவங்க எப்படி வந்து இவங்கள மேனேஜ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு எப்படி ஒரு ஐடியாஸ் கொடுக்குறாங்க, இவங்க எப்படி நம்ம இப்போ பிறந்து வரும்போதே நம்மளுடைய என்ன ராசி, என்ன லக்னம் எல்லாமே வச்சுட்டே பிறந்துடும். அப்போது ஒரு மேப், ஒரு கூகுள் மேப் மாதிரி நம்ம வந்துடுறோம். இதுக்கப்புறம் அது மேப் கையில் கிடச்சிருச்சு, இனிமேல் அதன்படி நம்ம ரூட் போகணும். ஆனால் வந்து அது தெரியாமல் நம்ம பயணம் செய்கிறோம். அதை தெரிஞ்சு பயணம் செஞ்சால் ஈஸியாக பயணப்பட்டுடலாம். அவ்வளோதான். இந்த ஜோதிடன்றது பெரிய கடல் மாதிரி. ஆனால் அது நல்லா புரிஞ்சுக்கிட்டால் அது கையளவுலேயும் நம்ம சொல்லலாம். தெரிஞ்சதுன்னா நல்லபடியாக அதை வந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போதும் நம்ம மனசை வந்துட்டு கடவுள் கீழே உண்மையாக சொல்லணும், உண்மையாக இருக்கணும். நம்ம தொழில் எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு வந்து மனசுக்கும் நம்ம ஒரு என்ன சொல்கிறது மனசாட்சியோட நம்ம செய்யணும். ஏன்னா வந்து நம்மளுடைய சனி பகவான் எடுத்துக்குங்க. சனி பகவான் வந்து நியாயக்காரர்கள். ஆனால் வந்து அவர் வந்து இப்போ எல்லாருமே பயப்படுவாங்க. ஐயோ சனி தசை வந்துடுச்சு, சனி பகவான் எப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார். ஆனால் சனி பகவான் தசை நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து கடவுள் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகத்தில் இருக்கிறவர்களில் போயிட்டு நீங்கள் சரணாகதியாக நீங்கள் சொல்லுங்கள், என்னோடய செயல் வந்து எதுவாக இருந்தாலும் அதை நான் வந்து தவறாக செய்யாத அளவுக்கு என் மனசை வந்து அந்தளவுக்கு பக்குவப்படுத்துங்க. நான் எதுவுமே மனம் போன போக்கில் போகாமல் அதில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். எந்த ஒரு விஷயமும் நான் தப்பான செயல் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம தப்பான செயல் செஞ்சால் அதுக்கேற்ற கரெக்டாக பனிஷ் பண்ணிடுவார். அவர் வந்துட்டு சனி பகவான் வந்து ரொம்ப நியாயக்காரகன், அவ்வளோ கரெக்டாக ஒரு நீதிமான். அதனால் வந்து நம்ம சனி பயிற்சி அப்போ தான் நம்ம ரொம்ப பயப்படுறோம். அப்படி பயப்படணும்னு அவசியமே இல்லை. நம்ம வந்து செய்கிற அந்த சனி பயிற்சி வந்துடுச்சுனாலும் சரி, அதுக்கு முன்னாடி சரி, நம்ம செஞ்ச செயலுக்குரிய பலனும் கூலியும் தான் அவர் கொடுக்க போகிறாரு. அதனால் நம்ம ஒவ்வொரு செயல் நம்ம செய்யும் போதும் நம்ம பயபக்தியோட நம்ம எல்லா செயலுமே வந்து பயபக்தியோடு நம்ம செஞ்சால் நம்ம அடுத்த ஸ்டெப்பை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம். நம்ம இன்றைக்கி இன்று செய்கிறது தான் நாளைக்கு. இன்றைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்ம அறுவடை செய்ய போகிறோம். அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது நம்ம எல்லாமே நல்லதாகவே அமையும். எல்லாருமே நல்லா இருப்போம். எல்லா லக்கணக்காரர்கள், ராசிக்காரர், நட்சத்திரம் எல்லாருமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது கடவுளோட ஒரு பிறப்பில் தான் கடவுள் தான் பிறக்க வச்சுருக்காரு. இவ்வளோ கோடிக்கணக்கான பேர் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி ராசியாக இருக்குமா, எல்லோரும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்குமா, இல்லை ஒரு 12 கட்டத்தில் எங்கெல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தங்களை போட்டு கிரகங்களை வச்சுட்டு நம்மளை ஆட்சி அமைக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரே மனநிலையில் இல்லை இல்லையா? அந்த 12 நட்சத்திரங்கள் தான் 27 நட்சத்திரங்கள், அந்த 12 லக்னத்தில் எங்கெல்லாம் பாருங்கள் அமைச்சு அவங்களுடைய வாழ்க்கை முறையை அவ்வளோ சீரும் சிறப்புமாக சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ஈஸியான ஒரு நல்ல ஒரு ஜோதிடத்தை அவ்வளோ அழகாக நமக்கு புரிய வச்சுருக்காங்க. பராசுரர்லாம் வந்துட்டு என்ன பழங்காலத்தில் இருந்தவங்களாம் ஜோதிட ஜாம்பவான்கள், அவங்கெல்லாம் வந்து கடவுளுக்கு நிகர். ஏன்னா வந்து கடவுளே வந்துட்டு நம்மளுடைய ஜோதிடத்தை இவ்வளோ அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே வந்து நல்ல முறையில் அவங்கவுங்களுடைய ராசி லக்னம் அவங்களுடைய என்ன தேவையோ அதை வந்து நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை நல்லா செம்மைப்படுத்திக்கலாம். நம்ம இந்த வேலையை இப்போ செய்யலாம், இப்போ செய்யக்கூடாது, எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு அதை அறிஞ்சு அழகான முறையில் நம்ம செஞ்சு பயன்பட்டுருக்கலாம். உங்களுடைய ஜோதிட கேள்விகளுக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கும் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அணுகலாம் தாராளமாக. நன்றி, வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த ஜோதிட நிகழ்ச்சியை கேட்டிருக்க எல்லாருக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஒன்று சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய
உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப குறைந்தபட்ச ஒரு காணிக்கையில் உங்களுக்கு நான் வந்துட்டு ஜோதிடம் பார்க்குறேன். என்னுடைய நம்பர் வந்து கீழே போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்தை சொல்லுங்கள். அப்படி தெரியாதவங்க வந்து பிரசன்னம் மூலயமா நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஜோதிடத்தை அணுகணுன்றது இல்லை. உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் அணுகுனீங்கன்னா அதுக்கு ஈஸியாக ஒரு நல்ல தெளிவான பதிலையும் தெளிவான ஒரு நிலையை அடையிறதுக்கு இந்த ஜோதிடம் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் உச்சத்துணையாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.